மிஸ்டர் லேடிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தலையாய பிரச்சனையை பத்தி தான் பார்க்குறோம். அதாவது தலையில இருக்கக்கூடிய முடி. இந்த முடி கொட்டுறது அப்படிங்கிறது ஆண், பெண் இருவருக்குமே மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கக்கூடியது. முடி கொட்டுறதுக்கு என்னெல்லாம் காரணம்? முடி வளர்ச்சியை எப்படி நம்ம அதிகரிக்கிறது? இதுக்கு என்னென்ன உணவுகள்லாம் நம்ம சாப்பிடலாம்? அதே மாதிரி வீட்ல இருந்தபடி எப்படி தைலம் ப்ரிப்பேர் பண்ணலாம்? சில வகையான மருந்துகளை எப்படி எடுத்துக்கலாம்? அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். முடி கொட்டுறது அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே ஒரு சில காரணங்களால இருக்கும். முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா, நீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பீரியட்ஸ் வரக்கூடிய அந்த காலகட்டம், ஒருவேளை பீரியட்ஸோட அளவு அதிகமா இருக்கு அப்படின்னா முடி கொட்டுதல் வரலாம். அதே மாதிரி உங்களுக்கு டெலிவரி ஆனது அப்படின்னா அந்த காலகட்டத்துல நிறைய உதிரப்போக்கு இருக்கும். ஸோ அதனாலையும் உங்களுக்கு முடி கொட்டுதல் இருக்கலாம். இது இல்லாம ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தாலும் முடி கொட்டுதல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான காரணங்களால பெண்களுக்கு முடி கொட்டுதல் இருக்கலாம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான காரணம். ஒண்ணு பாத்தீங்கன்னா சத்து குறைபாடு, இன்னொன்னு சரியான தூக்கம் இல்லாம உடம்போட ஹீட் அதிகமாகிறது. இதனால அவங்களுக்கு முடி கொட்டுதல் இருக்கு. ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் சத்து குறைபாடும் ஒரு காரணம், ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கிறது, பீரியட்ஸோட அளவு அதிகமா இருக்கிறது, டெலிவரிக்கு அப்புறமா வரக்கூடிய உதிரப்போக்குனாலையும், அதே மாதிரி குழந்தைக்கு தேவையான அந்த பால் இந்த மாதிரி சத்துக்கள் கொடுக்கறதுனாலையும் முடி கொட்டுதல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும்? அதுக்கு முன்னாடி முடி அப்படிங்கிறது எந்தெந்த ஸ்டேஜ்ல எல்லாம் நம்மளுடைய தலைப்பகுதியில இருக்கு, இதை எப்படி நம்ம பாதுகாக்கணும்? அதாவது முடி வளரக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ன்னு இருக்கு. அதே மாதிரி நிரந்தரமா நம்ம ஒரு 5 வருடம் வரைக்கும் நம்ம தலையில அப்படியே எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாம அப்படியே ஒரு ஸ்டாக்னேட் ஆன ஒரு பீரியட்ல இருக்கும். ஸோ கடைசியா ஒரு 2 மாசத்துல அது தானா கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப நாளா நம்மளோட தலைப்பகுதியில ஸ்டாக்னண்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் நமக்கு முடியோட அந்த உதிர்தலையும் அதாவது டென்சிட்டியும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய முடிகளை நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு முடி கொட்டுற மாதிரியான ஒரு உணர்வு இருக்காது. ஏன்னா இயல்பாகவே ஒரு நாளைக்கு 50 முடி அப்படிங்கிறது கொட்டும். இது நார்மலான ஒரு விஷயம் தான். இதற்கு அளவுல அதிகமா போகுது அப்படின்னா தான் அது முடி கொட்டுற மாதிரியான ஒரு விஷயம். நிறைய பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு, பிசிஓடி இருக்கு. ஸோ முடி நிறைய திக்கா இருந்துச்சு டாக்டர், இப்போ எனக்கு அந்த முடி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே இருக்கு. அது முக்கியமா பாத்தீங்கன்னா தலையோட முன்பகுதியில எனக்கு குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நீங்க அதிமதுரம் சார்ந்த டீ எடுத்துக்கலாம். இது அந்த பிசிஓடி பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடம்புல ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸோட அளவு அதிகமாகிறதுனால உங்களுக்கு முடி கொட்டுதல் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சமயங்களை நீங்க அதிமதுரம் சேர்ந்த டீ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்டோஸ்டிரானோட அளவு குறைக்கும். இதனால உங்களுக்கு இந்த முடி கொட்டுதல்ங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நீங்க வெளியில தேய்க்கக்கூடிய எண்ணெய், வெளியில தேய்க்கக்கூடிய எண்ணெய்க்கு நீங்க தாமரையோட அந்த இதழ்கள், இந்த தாமரையோட இதழ்கள்ல நீல தாமரையா கிடைச்சதுன்னா இன்னும் ரொம்ப நல்லது. இல்லைன்னா நார்மலான தாமரை. ஸோ இதை நீங்க அரைச்சு சாறு மாதிரி எடுத்துட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்க தைலமா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தைலமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க ரெகுலரா தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முடி வளர்ச்சி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதே மாதிரி சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா பீரியட்ஸோட அளவு அதிகமா போறது, இல்லைன்னா டெலிவரிக்கு அப்புறமா முடி கொட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு சத்து குறைபாடுனாலதான் உங்களுக்கு முடி கொட்டுதல் இருக்கும். ஸோ அவங்க கருவேப்பிலைய ஒரு 10 கருவேப்பிலை நைட்ல ஊற வச்சுட்டு காலையில அந்த தண்ணீரை லைட்டா ஹீட் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரெகுலரா எடுத்துக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்க உடலுக்கு தேவையான இரும்பு சத்தும் அதே சமயத்துல முடி வளர்ச்சிக்கு தேவையான அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்தும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை ரெகுலரா எடுக்கும் போதே உங்களுக்கு முடி வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். அது கூடவே நீங்க கரிசாலை சேர்ந்த தைலம் நீங்க பயன்படுத்தலாம். ஸோ கரிசாலை நீங்க சாறு மாதிரி எடுத்துட்டு அது கூட நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ சேர்த்து தலைக்கு தேய்க்கக்கூடிய தைலமா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நமக்கு தலைக்கு நல்ல வேர்க்கால்களுக்கு நல்ல சத்து கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த தைலம் பயன்படுத்தும் போது முக்கியமா பீரியட்ஸ் அதிகமா போகுது, அதே மாதிரி இந்த டெலிவரிக்கு அப்புறமா வரக்கூடிய தலைமுடி கொட்டுறது, ஸோ இது மாதிரி நல்ல கருகருன்னு முடி வளர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சில பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால முடி கொட்டுதல் நிறைய இருக்கும். ஸோ உடம்பு வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நீங்க கரிசாலையை உணவுல சேர்த்துக்கணும். அதே மாதிரி கீழா நெல்லியை உணவுல சேர்த்துக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க உணவுல சேர்த்துட்டு நீங்க வெளியில தலைக்கு தேய்க்கிறதுக்கு நீலி சேர்த்து, அதாவது அவுரி சேர்த்த தைலம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் நல்லா growth ஆகும். இந்த 3 விதமான பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுமே உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்து அப்படின்னா நீங்க கரிசாலை கற்ப மாத்திரைகளை சேர்த்து எடுத்துக்கலாம். இல்ல திரிஃபலா கற்ப மாத்திரைகளை எடுத்துக்கலாம். இந்த 2 விஷயமே உங்களுக்கு முடி வளர்ச்சியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதுல இந்த
கரிசாலை அப்படிங்கிறது வந்து கற்ப மாத்திரைகள்ங்கிறது அது முறைய பாவனை பண்ணி இருக்கிறதுனால உங்க கல்லீரல இருக்கக்கூடிய சூட்டையும் வந்து அது குறைக்கும். உடம்போட ஹீட்டும் வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த கரிசாலைங்கிறது நல்ல இரும்பு சத்து இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. ஸோ இந்த ஒரு மாத்திரையை வந்து நீங்க ரெகுலரா ஒரு 6 மாசம் சாப்பிட்டீங்க அப்படின்னா முடி நல்லா வந்து ஃபாஸ்டா வளர ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. ஆண்களா இருக்கீங்க, ஸோ எனக்கு வந்து முடி கொட்டுதல் இருந்துட்டே இருக்கு டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள பாருங்க. இல்ல நீங்க வந்து நைட்டு எத்தனை மணிக்கு தூங்குறீங்க? உடம்பு ஹீட் ஆகுதா? இந்த ஒரு விஷயம். ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகுதா? ஸோ நெறைய ஃபோன் பார்க்கறது, இந்த மாரியான விஷயங்களால முடி கொட்டுதல் வந்து வரலாம். அப்படி இருந்தது அப்படின்னா, நீங்க வாரத்துல 2 நாள் இல்லன்னா அட்லீஸ்ட் 1 நாளாவது எண்ணெய் தேய்ச்சு வந்து குளிங்க. ஸோ எண்ணெய் தேய்ச்சு குளிச்சீங்கனாலே உடம்பு ஹீட் நல்லா வந்து குறையும். ஸோ கூடுதலா நீங்க வந்து உணவுல நல்ல இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ பீட்ரூட் வந்து எடுத்துக்கலாம். அதே மாரி கருவேப்பிலை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள நீங்க வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க. முக்கியமா ஆண்கள பொறுத்தவரைக்கும் பயோட்டின் சத்தும் வந்து நெறைய வந்து தேவை. ரெகுலரா 2 நாட்டுக்கோழி முட்டை அதனுடைய மஞ்சள் கருவோட சேர்த்து வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த வெள்ளை கருல இருக்கக்கூடிய பயோட்டின் அப்படிங்கிறது முடி வளர்ச்சிய வந்து அதிகப்படுத்தும். எக்ஸ்டர்னலா வந்து நீங்க அவுரி சேர்ந்த தைலமோ, இல்ல வந்து நெல்லிக்காய் சேர்ந்த தைலமோ வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த நெல்லிக்காய் தைலம் எப்படி வந்து தயாரிக்கிறதுனா, ஸோ நெல்லிக்காய நீங்க ஒரு 10 நெல்லிக்காய் வாங்கி அத வந்து லைட்டா இடிச்சுட்டு, அரிசி கழுவுன தண்ணி இல்லன்னா அரிசி வடிச்ச கஞ்சி இதுல நீங்க போட்டுட்டு வெயில்ல வந்து ஒரு 5 நாள் வந்து வச்சுடுங்க. ஸோ அதுக்கப்புறமா அத நல்லா வந்து அரைச்சுட்டு ஒரு சாறு மாரி எடுத்து, இது கூட எண்ணெய் சேர்த்து தைலம் மாரி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த தைலம் வந்து நல்ல ஒரு குளிர்ச்சிய வந்து குடுக்கும். நல்ல இரவு தூக்கத்த வந்து குடுக்கும். மன அழுத்தத்த எல்லாத்தையுமே வந்து குறைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம முடி வளர்ச்சியும் வந்து இது அதிகப்படுத்தும். ஸோ இந்த ஒரு விஷயத்த ஆண்கள் வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா, உங்களுக்கு உடல்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸோ, அதே மாரி வந்து உடம்புல அதிகமான ஹீட் இருக்கிறது. இதெல்லாம் குறைஞ்சு முடி வளர்ச்சி நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ முடி வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளாலேயும் வந்து உண்டாகும். அதே மாதிரி நம்ம வெளியில தேய்க்கக்கூடிய தைலம், நம்ம உடம்போட வெப்பநிலை, அதே மாரி நம்ம ஹார்மோன் சம்பந்தமான விஷயம் இருந்ததுன்னா, அதையும் வந்து சரிப்படுத்தணும். ஸோ இதுக்கு தான் நான் சொன்ன இந்த கரிசாலை கற்ப மாத்திரைகள், திரிஃபலா கற்ப மாத்திரைகள வந்து பயன்படுத்தலாம். வெளிப்பகுதியில வந்து நீங்க நெல்லிக்காய் தைலமோ, இல்ல அவுரி சேர்ந்த தைலமோ, இல்ல கீழா நெல்லி சேர்ந்த தைலமோ வந்து நீங்க பயன்படுத்தலாம். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா, உங்களுக்கு முடி வளர்ச்சி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். முக்கியமா பெண்களுக்கு வந்து பிசிஓடினால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தாமரையோட அந்த இதழ்கள் இத வச்சு நீங்க தைலம் வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா, நல்லாவே வந்து ஹேர் குரோத் வந்து ஆகும். ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. உணவு அப்படிங்கிறதும் முக்கியம். ஸோ நம்ம உடம்போட வெப்பநிலையை வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ண வேண்டியதும் முக்கியம். ஸோ இந்த 2 விஷயத்த நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, முடி வளர்ச்சி அப்படிங்கிறது அடர்த்தியா நல்ல நெருக்கமான ஒரு முடி வளர்ச்சிய நீங்க வந்து பார்க்கலாம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.